சார் சார் இந்த இந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்குல்ல சார், திரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டிற்கு தான் ஆதரவாக இருக்கிறார். ஆனால் இந்த பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அவர் கண்டித்து இருக்கிறார். சார் இந்த இந்த இதுல சுமூகமாக போவதற்கான வாய்ப்பு எங்கேயாச்சும் ஒரு பக்கம் இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? இல்லை, எனக்கு என்னன்னா திமுகவும் பிஜேபியும் சுமூகமாக தான் போயிட்டு இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய ஒரு கோணத்துல சட்டமன்ற தேர்தல் இருப்பது 520 வாக்குறுதிகள், பிரச்சனை சட்டம் ஒழுங்கிலிருந்து போதையிலிருந்து பெண்களின் பாதுகாப்பு குறித்து மிகப்பெரிய கேள்விகள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது. காவல்துறை மீது குற்றச்சாட்டுகள் ஏகப்பட்டது எழுந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மடை மாற்றுறதுக்காக நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது உண்மையோன்னு நான் யோசிக்கிறேன். ஒரு பொதுக்கூட்டத்திலே சொல்றாரு, தயவு செய்து கவர்னரையும் நம்ம அண்ணாமலையும் மாத்தாதீங்க, நான் மோடிக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன், எங்க கட்சிக்கு சரியான பிரச்சாரகராக இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ இந்த பிரச்சனை என்னன்னா, அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்லணும்னா, இப்போ நம்ம தூத்துக்குடி செல்வம் கூட சொன்னார், மூன்றாவது மொழின்னு சொன்னார். ஏன் அவ்வளோ ரொம்ப சிக்கனமாக போறீங்க? மூன்றாவது மொழின்னு வேணாம்ல, 22 மொழிகளும் கம்பல்சரி ஆக்கிடலாமே. கரெக்ட். ஏன் மூன்றாவது மொழி? அது ஏன் சிக்கனமாக போகுது? மனித மூளை எத்தனை மொழினாலும் கற்றுக்கும். நீங்கள் இருமொழி கொள்கை வேண்டாம், 22 மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு கம்பல்சரி பண்ணிடுங்க, பண்ணலாம்ல. எவ்வளவு மொழி கத்துக்கிட்டாலும் அவ்வளவு நல்லது. ஆமா, நினைக்கிறேன். இப்ப அதுதானே, இப்ப அவர் சொல்றது அதுதானே. இப்போ நான் என்ன சொல்றேன், இருமொழி கொள்கை அப்படின்றது என்னுடைய பிறப்பின் மொழி நான் கத்துக்கணும், தாய்மொழி. பிழைக்க ஒரு மொழி ஆங்கிலம் கத்துக்கணும். மூன்றாவது மொழி எனக்கு எதுக்கு? தூத்துக்குடி செல்வத்துக்கே எதுக்குன்ற மூன்றாவது மொழி எதுக்கு? ஒரு திருச்சி சிவா கத்துக்கணும், ஒரு டிஆர் பாலு கத்துக்கணும், 140 கோடி மக்களும் கத்துக்கணுமா? இல்ல 8.5 கோடி மக்களும் தமிழ்நாட்டில் கத்துக்கணுமா? அது எதுக்கு? இல்ல ஒரு சிபிஎஸ்இ பள்ளியில இருக்குது, திமுக நடத்துற பள்ளியில இருக்குதுன்னா அவங்க ஒரு தவறு செய்யறாங்கன்னா அந்த தவறை பொது உடைமை ஆக்கிடணுமா? எல்லா பள்ளியிலையும் கொண்டு வந்துடணுமா? இப்ப எனக்கு ஒரு காய்ச்சல் சொல்லிட்டு தனியார் ஆஸ்பத்திரியில் போறேன், அவர் என்ன செய்யறாரு, மாஸ்டர் செக்அப் 45,000 ரூபாய்க்கு பில்லு போட்டுறாரு. அதனால அரசாங்க ஆஸ்பத்திரிலையும் ஜுரம் வந்தாங்கன்னா 45,000 ரூபாய்க்கு நீங்க டெஸ்ட் போடணும்னு சொல்ல முடியுமா? ஒரு தவறை திருத்துவதற்கு இன்னொரு தவறு காரணமாகிடாது இல்லையா? அப்போ மூன்றாவது மொழி என்பது, இப்ப அவங்க சொல்றாங்க இந்தின்ற வார்த்தைக்கே வரல, மூன்றாவது மொழி நாங்க பொதுவாக தான் சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு. 22 மொழிகள் இருக்குதுன்னு. இப்ப தேர்தல் சமயத்துல இப்ப நம்ம தொகுதியிலே எடுத்துக்கோங்க, ராயபுரத்துல 22 பேர் நிக்கிறாங்க தேர்தலில். யாருக்கு ஓட்டு போடுன்னு சொல்லவே இல்லையா? 22 பேர்ல யாருக்குனாலும் போடலாமே, இந்தி தான் இல்ல இவர் தான் சொல்ல. 22 பேருக்கும் நீங்க உரிமை கொடுத்துருக்கீங்களா, யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம், ஜனநாயகம். நோட்டான்னு ஒண்ணு எதுக்கு வச்சுக்கீங்க? ஓகே, அப்ப எதுக்கு நோட்டா? விருப்பப்படாதவங்க நோட்டா போடலாம் தானே ஜனநாயக முறைப்படி வச்சிருக்கீங்க. அப்ப நான் மூன்றாவது மொழி எதுக்கு நான் படிக்கணும்? ஓகே, இது இருக்குதா இல்லையா? அடுத்தது இப்ப மூன்றாவது மொழி என்ன அப்படின்னா, நான் ஒருவேளை ஆந்திரா, நீங்க சொல்றது என்னன்னா, ஓட்டு போடும்போது எனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கூட என் வாழ்க்கைக்கு தேவையான கல்வியை படிக்கும் போது நீங்க எனக்கு படிக்கும்போது கொடுக்கல. மூன்றாவது மொழி கம்பல்சரி ஏன் கொடுக்குறீங்க? ஓகே, அது முக்கியம் இல்ல. அடுத்தது நான் என்ன சொல்றேன், மூன்றாவது மொழினா இப்போ பாரதியார் சொன்னதுதான், 30 கோடி முகமுடையாள் உயிர் மொயம்புற ஒன்றுடையாள் அவள் செப்பு மொழி 18 உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள். அவ்வளவுதான். மொழிகள் எத்தனையோ இருக்கலாம். நான் இப்ப ஆந்திராவுக்கு போறேன், எனக்கு தெலுங்கு தெரியாது, ஆந்திராவுக்கு பழக போனா அங்க தெலுங்கு கத்துக்கணும், கர்நாடகா பழக போனா கன்னடம் கத்துக்கணும், மலையாளம் இங்க கேரளாவுக்கு போனா நான் மலையாளம், எத்தனை மொழியை நான் கத்துக்கிறது? அப்போ பொதுவான ஒரு மொழி அப்படின்னா அது உலக மொழியோ உள்நாட்டு மொழியோ உள்ளூர் மொழியோ, எக்ஸ்ட்ரா ஒரு மொழி பிழைக்கிறதுக்குன்னா நான் ஆங்கிலம் கத்துக்கிட்டேன். இது யதார்த்தம் இது. ஆனா என்ன, இதுல ஒரு பெரிய சிக்கல் என்ன, அரசியல் சாசனத்தை எழுதும் பொழுது ஆர்டிகல்ல 8th ஷெட்யூல்ல பார்ட் 17ல தெளிவா கொடுத்திருக்குது. யாரும் படிக்கல. 343ல இருந்து 351வது பிரிவு வரைக்கும் தெளிவா கொடுத்துருக்குது. அண்ணல் அம்பேத்கர் டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன்ல போடும்போதும் சரி, அமெண்ட்மெண்ட் கொடுக்கும் போதும் சரி, அவர் தெளிவா என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்டிகல் 350ல the official language of the union shall be Hindi in Devanagari script. அதிலேயே 2வது பாயிண்ட் என்ன இருக்குதுன்னா, for 15 years English can continue as a ஒரு தொடர்பு லாங்குவேஜா இங்கிலீஷ் கண்டினியூ பண்ணிக்கலாம். அதற்கு பிறகு தேவை அப்படின்னா நீங்க 5 வருடத்துக்கு ஒரு குழு அமைக்கணும், அடுத்தது 10 வருடத்துக்கு ஒரு குழு அமைக்கணும். அது எக்ஸ்டெண்ட் பண்றது தான் பண்ணலான்னு தான் கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு என்ன சொல்றாரு, இங்கிலீஷ் ரொம்ப நாள் கொண்டு வர முடியாது. ஆர்டிகல் 351ல தெளிவா கொடுக்குறாரு, இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் த யூனியன் டு ப்ரொமோட், ஸ்ப்ரெட்
த ஹிந்தி லாங்குவேஜ். இது தெளிவா கொடுத்திருக்காங்க. 18 ஆண்டுகள் திமுக மத்திய மைனாரிட்டி அரசாங்கத்தில் ஆட்சியில் இருந்தாங்க. திமுக வளர்ந்தது, வாழ்ந்தது, ஆட்சியை பிடித்ததே ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தான். கிட்டத்தட்ட 21 பேர் உயிர் தியாகம் செய்தார்கள். இந்த அமெண்ட்மெண்ட்ல இந்த சட்டத்தில் ஏன் திருத்தம் கொண்டு வரவில்லை மைனாரிட்டி அரசு? இது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குதுல்ல. தெளிவா அவங்க கொடுத்திருக்காங்க. அவங்க டியூட்டியா அவங்க செய்யறாங்க. மத்திய அரசு இப்ப ஒன்றிய அரசுன்னு கூட இப்ப டாக்டர் சொன்னார். ஒன்றிய அரசுன்னு போது காங்கிரஸும் அதை தான் செய்யுது, அதேதான் நம்ம பிஜேபியும் செய்யுது. ரெண்டு பேரும் அதை தான் செய்யறாங்க. இன்னொன்னு இந்த விஷயம் எதிர்க்காங்கன்னா பின்புறமா வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உயர் வேலை வாய்ப்புல மட்டும்தான் இங்கிலீஷ் இருக்கிறது. இப்ப நம்ம கீழ் மட்டத்தில் எங்கேயுமே இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் இருக்காது. ஒரு கட்டட தொழில் செய்யறதோ இல்ல ஒரு முடிவெற்ற கடையில இங்கிலீஷ்ல பேசணும், நம்ம இது ரெண்டு பேருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் பேச மாட்டாங்க. ஆனா இப்ப என்ன இவங்களோட என்னன்னா, வளர்ந்து விட்ட தமிழகத்தில் பொருளாதாரத்துல, கல்வியில, சுகாதாரத்துல, எல்லாத்திலையும் வளர்ந்து விட்ட தமிழகத்தில் வாய்ப்பு தேடி வருகிற வடநாட்டு இந்திக்காரர்களுக்கு உயர் வேலை வாய்ப்பிலும் சரி, நடுத்தர வேலை வாய்ப்பிலும் சரி, அடிமட்ட வேலை வாய்ப்பிலும் சரி, நம்ம கிட்ட அவங்களால பேச முடியல. அப்ப எங்களுக்கு பதில் நீங்க ஹிந்தி கத்துக்கோங்க. இதைத்தான் பின்புறமாக ஒரு சூழ்ச்சியாக கொண்டு வருகிறார்கள். சார், இந்த 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெறும் முடிவை மத்திய அரசாங்கம் எடுத்த போது கூட இன்னைக்கு திரு தூத்துக்குடி செல்லும் என்ன சொல்றாரோ, நீங்க பிடிவாதமா இருக்கிறீங்க, உங்களை திருத்த முடியாது அப்படின்ட்டு இதை கொஞ்சம் மாத்தி சொன்னாரு பிரைம் மினிஸ்டர். இந்த சட்டத்தினுடைய நன்மைகளை அவங்களுக்கு நம்மளால புரிய வைக்க முடியல, அதனால நாங்க இதை திரும்ப பெறுகிறோம் அப்படிதான் சொன்னார். சரிங்களா சார்? இதனுடைய நன்மைகளை அவங்களும் புரிஞ்சு கொள்ளல, எங்களாலையும் புரிய வைக்க முடியல, அதனால நாங்க திரும்ப பெறுறோம். சார், அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டை இதுல எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதுல என்னன்னா, நீங்க அது அரசாணை, இட் இஸ் a GO, சட்டம். இது அரசியல் சாசனத்துல இருக்கிற சட்டம். ஓகே. இப்ப நம்ம தூத்துக்குடி செல்வம் கூட ஒரு விளந்தியா பேசுறாரு. ஆனா என்னன்னா, இதுல இருக்கிற சூட்சுமத்தை அவர் புரிஞ்சுக்கணும். அதாவது the state language and the central language ஹிந்தி, ஸ்டேட் லாங்குவேஜ் மதர் டங், சென்ட்ரல் லாங்குவேஜ் ஹிந்தி, இது ரெண்டும் தான் எக்ஸிஸ்டிங்ல ஃபியூச்சர்ல இருக்கணும். இங்கிலீஷ் இருக்க கூடாது ஃபியூச்சர்ல அப்படின்றது அரசியல் சாசன சட்டம். ஓகே, புரியுது. அப்போ இன்னைக்கு அந்த இடத்துல மூன்றாவது மொழின்னு ஒண்ணு கொண்டு வருவீங்க. அந்த மொழி கடைக்கோடி இந்தியனுக்கும் போய் சேரும் பொழுது, இந்தி சேரும் பொழுது ஆங்கிலம் துணை தெரியப்படும். அவ்வளவுதான். அதுதான் இந்த அரசியல் சாசன சட்டத்துல இருக்குது. அதைத்தான் திருத்தணும்ன்ற. அதுக்காகத்தான் இந்திரா காந்தி அம்மா அப்போ இந்திய அரசியல் போராட்டம் வரலாறு இது எல்லாம் ஆங்கிலத்தில் இருப்பதெல்லாம் இவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் மாற்றி எழுத 15 வருஷம் தான் ஆங்கிலம். அண்ணல் அம்பேத்கர் சொல்லுது 15 வருஷம் தான் ஆங்கிலம். அதற்கு பிறகு குழு வைக்கணும். நீங்க அந்த குழு ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு முறையும் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த குழு சப்மிட் பண்ணும். இந்த ஆங்கிலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, தொடர்பு மொழியா அப்படின்னு. இந்தியாவின் அபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தி, தேவநகரி ஸ்கிரிப்ட்ல இதுதான். அதனால இதை நோக்கித்தான் பயணம். மத்திய அரசாங்கம் இதை நோக்கி தான் பயணம் படும். அப்ப அந்த அரசியல் சாசனத்துல திருத்தம் கொண்டு வரணும். ஆனா இதற்கு ஒரு பேரிடி என்னன்னா, 1976 இந்திரா காந்தி 42nd அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்தாங்க. கல்வியை மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனாங்க. ஏன்னா கல்வியின் மூலமா தான் இந்தியா பரவ செய்ய முடியும் தெரியும். பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனாங்க. அதுவும் அதே தான் திமுக கிட்ட நான் கேட்கிற கேள்வி. மத்தியில நீங்க மைனாரிட்டி அரசாங்கத்துக்கிட்ட ஆட்சியில் இருக்கும்போது மறுபடியும் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்றது நம்மளுக்கு மிகப்பெரிய கேள்வி. அதுதான் சொல்றோம். இன்னைக்கு நடைமுறையில பாருங்க. இப்ப நீங்களும் படிச்சிருப்பீங்க அரவிந்த் சார். நம்ம பள்ளியில 8வது வரைக்கும் 2 மொழி ஆசிரியர் இருப்பாங்க. லாங்குவேஜ் டீச்சர். தமிழுக்கு 2 பேர் இருப்பாங்க, இங்கிலீஷுக்கு 2 பேர். 9வது 10க்கு அதே மாதிரி தமிழுக்கு 2 பேர், இங்கிலீஷுக்கு 2 பேர். எல்லா செக்ஷனுக்கும் போய் எடுக்கணும். +1 +2க்கு தமிழுக்கு 2 பேர், இங்கிலீஷுக்கு 2 பேர். ஒரு மொழிக்கு 6 ஆசிரியர்கள். ஒரு தமிழ் மொழினா 6 ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்கள் இருப்பார்கள். இப்போ நம்ம தூத்துக்குடி செல்லும் உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப இந்த ராயபுரத்தில் பக்கத்துல கார்பரேஷன் ஸ்கூல் இருக்குது. 22 மொழிகளும் படிக்கலான்றார் அவரு. இப்ப 22 × 6 132 ஆசிரியர்களை போடுவீங்களா ஸ்கூலுக்கு? ஒவ்வொரு பள்ளியிலையும் 132 ஆசிரியர்களை நடைமுறையில் போடுவீங்களா? என் பிள்ளை இங்க போஜ்புரி படிக்கணும்னு நினைக்கிறான், என் பிள்ளை பெங்காலி படிக்கணும்னு நினைக்கிறான், என் பிள்ளை மலையாளம் படிக்கணும்னு நினைக்கிறான். எல்லாத்துக்கும் எப்படி ஆசிரியர் இருக்கும்? நடைமுறைக்கு சாத்தியமா? அப்போ இதுதானே பிரச்சனை. எல்லாருக்கும் இருக்கணும் இல்ல ஆசிரியர்கள்? அது இருக்க சாத்தியமா? இது ஒரு கேள்வி இருக்கிறது. அடுத்தது என்ன? இந்த இந்தி திணிப்பால் அழிந்த மாநிலங்களின் தாய்மொழிகள்
சிலதை மட்டும் சொல்றேன். மொத்தம் 140 மொழிகள் வந்து இந்தியாவில் கடந்த 70 ஆண்டுகளாக அழிக்கப்பட்டிருக்கிறது. ஒண்ணும் வேணாம், இந்தியாவிலே முதலா பீகார் தான் ஹிந்தியை வந்து தங்களுடைய தாய்மொழி ஆட்சி மொழியா கொண்டு வந்தாங்க. ஆனா பீகார்ல தாய்மொழி என்னன்னா போஜ்புரி, மைத்திலி. இன்று எங்க இருக்குது அந்த மொழி? உத்தரப்பிரதேசம் தான் இந்தியில வந்து முதல் ஆட்சி மொழியா கொண்டு வந்தாங்க. அந்த மாநிலத்தில் பாத்தீங்கன்னா பிரெஞ்சு பாஷா இருக்குது. தென்மேற்கு ஊப்பியில வந்து புத்தேல்கண்டி இருக்குது. ஊப்பியின் தாய்மொழி போஜ்புரி. இந்த மொழிகள் எல்லாம் இன்றைக்கு பெரிய அளவில் பேசப்படவே இல்லை. பீகார்லயும் உத்தரப்பிரதேசம் இந்தியா சுதந்திரம் அடைந்த உடனே ஆட்சி மொழியா இந்திய கொண்டு வந்தாங்க அங்க. நீங்க சொல்ற ஹிந்தி. ஆனால் பீகாரும் உத்தரப்பிரதேசம் இன்னைக்கு வரைக்கும் கீழ்நிலையில இருக்குது. எந்த வழிகளை முன்னேறி இருக்குது? ஏதாவது ஆதாரம் இருக்குதா நம்மளுக்கு முன்னேறி இருக்குது? நம்ம மறுபடியும் டிஆர் பாலியும் தயாநிதி மாதிரியும் இதையே சொல்லிட்டு எவ்வளவு நாள் ஓட்ட முடியும்? அழிந்த மொழிகள் இருக்குது. இப்ப நம்ம அண்ணன் கொஞ்சம் இருங்க. எப்படின்னா ஐயா, ஆங்கிலம் வந்து எப்படின்னா உயர் வேலை வாய்ப்பு மொழியா இருக்கும். ஆனா ஹிந்தியில இருக்கிற ஆபத்து என்னன்னா கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் ஆகிடும். நீங்க கட்டண தொழிலாளி கூட ஹிந்தியில பேச ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க தூத்துக்குடி செல்வண்ணனுக்கும் நம்மளுக்கு ஆங்கிலம் தெரியும், இப்ப டாக்டருக்கும் ஆங்கிலம் தெரியும். ஆனா நம்ம வந்து தமிழ்ல தான் பேசுவோம். ஆனா ஹிந்தி வந்துருச்சுன்னா எல்லா இடத்துலயும், கடையில இருந்து சின்ன கடையில இருந்து பெரிய கடை மார்க்கெட் வரைக்கும் ஹிந்தியிலேயே பேச ஆரம்பிச்சிருவோம். தமிழ் மொழியின் கலாச்சாரம், பண்பு, மொழி செழுமை அத்தனையும் கீழே போயிடும். பெங்களூர் அழிஞ்சிருச்சு சார். இதுதான் ஆபத்து. சார் பெங்களூர் நீங்க சொன்னதுதான். நிறைய ஆதாரம் பெங்களூர்ல போய் பாருங்க, சுத்தி எங்கேயும் கன்னடமே தெரியல அவங்களுக்கு. இது இந்த ஆபத்து இருக்குது. அதுதான் ஆபத்து, வேற ஒண்ணும் சொல்லல.